மகாலயபட்சம் அப்படின்னு சொன்னா அந்த காலகட்டத்துல முன்னோர்கள் வந்து நம்ம வீடு தேடி வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே, அது நிஜம்தானா? நிஜம்தான், நிஜம்தானே கேட்கவே கூட வேண்டாம். நம்ம பித்ரு தர்ப்பணம் நினைச்சிட்டு இருக்கோம். தர்ப்பணம்னு திருப்தி, சந்தியாவனத்துல தர்ப்பணம் பண்றமே, ஆதித்யம் தர்ப்பயாமியும் சோமம் தர்ப்பயாமின்னு பண்ற மாதிரி. இந்த மகாலய பட்சத்தில் தான் நம்ம முன்னோர்கள் யாரெல்லாம் இருந்தாங்களோ அனைவருக்காகவும் செய்யக்கூடியது. முன்னோர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த அமாவாசை அன்னைக்கு தான் வருவாங்களா இல்ல இந்த 15 நாள்களுமே அவங்களோட பிரசன்ஸ் நம்மளோட? 15 நாட்கள் பாருங்க, கரெக்டா மகாலயம் முடியறது உடனே நவராத்திரி ஆரம்பிக்கிறது. இந்த தெய்வங்கள் கூட முன்னாடி முன்னோர்களை ஆராதித்து பிறகு என்னிடம் வா என்றுதான் கூறுகிறார்கள். தரத்தில் சமரசம் இல்லை, ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் SVS வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. சக்தி விட நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம கிரகண புண்ணிய காலம் பத்தின ஒரு டீட்டெயிலான வீடியோ பார்த்தோம். அதுக்கு அடுத்த மறுநாள்ல இருந்தே நமக்கு வந்து மகாலயபட்சம் தொடங்கிடுறது. மகாலயபட்சம்ங்கிறது வந்து தவறவிடக்கூடாத முக்கியமான புண்ணிய தினங்கள். அதை பத்தின நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். இன்னைக்கு ஐயா மூலம் அதை நாம கேட்டு தெரிஞ்சுப்போம். ஐயா நமஸ்காரம். நமஸ்காரங்கள். நம்ம வந்து நம்மால முடிந்த அளவுக்கு எதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போய் சொல்ல முடியும், எவ்வளவு விஷயங்களை அவங்கள பிராக்டிஸ் பண்ண வைக்க முடியுமோ அவ்வளோத்தையும் நம்ம செய்யறதுக்காக தான் இதோட இது. அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ரீடர்ஸும் ரியாக்ட் பண்றாங்க, பல விஷயங்களை வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க, பல விஷயங்களை சொல்றாங்க. நேர்ல பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா என்ன பண்றாங்க, அவங்க ரொம்ப மகிழ்ச்சி தெரிவிக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோன்றாங்க. அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றி இல்லைங்களா? ஸோ இந்த மகாலயபட்சம் நீங்க 8ஆம் தேதி ஆரம்பிக்குதா? ஆமாங்க, 8th செப்டம்பருங்க. சரி, நமக்கு 8th செப்டம்பர் ஆவணி மாதம் 23ஆம் தேதி. நார்மலா இந்த மகாலயபட்சம்ங்கிறது புரட்டாசி மாதத்துல நமக்கு வரும். இது ஆவணி மாதத்திலேயே வந்துடுறது. ஆமாங்க, இது என்னன்னா சாந்திரமானபடி பாத்ரபத மாசம்னு நம்ம பார்த்தோங்க. விநாயகர் சதுர்த்திக்கு என்ன பார்த்தோம்? பாத்ரபத மாசம் ஆவணி மாதம் அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய 4வது நாள் சதுர்த்தி அப்படின்னு பார்த்தோம். அது நமக்கு வளர்பிறையில வந்து விடுறது. தேய்பிறை ஆரம்பிக்கிறது பாத்தீங்கன்னா, தேய்பிறையில இருந்தா இந்த மகாலய பட்சம்ங்க. இந்த முடியர்ச்ச பாத்தீங்கன்னா கரெக்டா புரட்டாசி மாசம் வரக்கூடிய அமாவாசை பூர்த்தி நாளுங்க. அதுக்கு முன்னாடி கணக்கு. அதுக்கு முன்னாடி கணக்கு. சோ நம்ம புரட்டாசி அமாவாசைன்றது பூர்த்தி. நவராத்திரி கூட நமக்கு அடுத்த நாள்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். அது ஒண்ணு. பட் நமக்கு வந்து பாத்ரபத மாசத்தில் வரக்கூடிய தேய்பிறை நாட்கள், இந்த பௌர்ணமிக்கு அடுத்த நாள் முதல் அந்த 15 நாட்கள், இது வந்து ஒரு பட்சம்னா நம்ம 15 நாட்கள்னு பார்த்தோம். சோ இந்த தடவை வந்து நமக்கு 8th அன்னைக்கு ஆரம்பிக்குது. 8th செப்டம்பர் ஆவணி 23. ஓகே, இப்போ இந்த மகாலயபட்சம் அப்படின்னு சொன்னா அந்த காலகட்டத்துல முன்னோர்கள் வந்து நம்ம வீடு தேடி வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே, அது நிஜம்தானா? ஆமாங்க, நிஜம்தான், நிஜம்தானே கேட்கவே கூட வேண்டாம். நம்ம மற்றவா கேட்கறது வேற, நிஜமா இருக்கிறதால தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். முன்னோர்கள் மூத்தோர் சொல்ல அமிர்தம்னு ஏற்கனவே பார்த்திருக்கோம். முன்னோர்கள் சொன்னதை நீங்க நம்ம கண்ணை மூடிட்டு பண்ணலாம். ஏன்னா அவர்கள் யோசிச்சு பாருங்களேன், நம்மளை வளர்த்திருக்கா, நம்ம குழந்தையில இருந்து ஒரு தாய் தந்தை நம்மளை வளர்த்திருக்கா, நம்ம நன்மைக்கு தானே பண்றா. தாயார் கொடுத்து நம்ம சாப்பிடுறோம். அப்ப நம்ம கேட்கல இது என்ன ஃபுட்டு என்ன ஏதுன்னு கேட்காத மாதிரி, இது வந்து நம்ம சாஸ்திரங்களும் நம்ம ரிஷிகளும் நமக்கு தாய் தந்தையர் மாதிரிதான். ரிஷி பத்னின்னு அதெல்லாம் நாங்க போதாயன சூத்திரம். நாங்க அதுல வந்து ரிஷின் திரப்பியாமி, ரிஷி பத்னின் திரப்பியாமி, ரிஷி புத்திரான் திரப்பியாமி, ரிஷி பௌத்ரான் திரப்பியாமின்னு ரிஷிக்கு தர்ப்பணம், ரிஷியுடைய பத்னிக்கு தர்ப்பணம், ரிஷியுடைய குழந்தை பையனுக்கு தர்ப்பணம், ரிஷியுடைய பேரனுக்கு தர்ப்பணம். ஏன்னா நமக்காக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார்கள்னு ஒரு நன்றி கடனுங்க. அந்த ரிஷிகளை ஸ்மரண பண்ணணும்ன்றது டெய்லியுமே பிரம்ம யஜ்ஞத்துல நம்ம பண்றதுங்க. இந்த தர்ப்பணங்கள்ல தர்ப்பயாமினா திருப்திப்படுத்துறது. தர்ப்பணம்னா நம்ம என்ன எல்லாமே பித்ரு தர்ப்பணம் நினைச்சிட்டு இருக்கோம். தர்ப்பணம்னு திருப்தி, சந்தியாவனத்துல தர்ப்பணம் பண்றமே, ஆதித்யம் தர்ப்பயாமியும் சோமம் தர்ப்பயாமின்னு பண்ற மாதிரி. அப்ப இந்த மகாலயம்னா ஏற்கனவே பார்த்தோம், லிங்கம்னு சப்தம் லீலைனா டு கெட் இன் டு, அப்படியே உள்ளே செல்லுதல்ன்ற மாதிரி. இங்க வந்து லயம்னு பார்க்கும் பொழுது மகாலயம் நம்முடைய முன்னோர்கள் அனைவருமே இந்த காலகட்டத்தில் வராருங்க. அவளுக்கு அந்த ஆஷாட மாசம்னு சாந்திரமானபடி பார்த்த மாதிரி ஆஷாட்யாதி பஞ்சம அபரபக்ஷ புண்ணிய காலின்னு நீங்க சங்கல்பம் பண்ணும் பொழுது, இதுக்கு மட்டும் நீங்க ரெகுலரா தர்ப்பண சங்கல்பத்துக்கும் இந்த சங்கல்பத்துக்கும் வித்தியாசமா இருக்கும்.
ஏன்னா இதுல வந்து நீங்க ரெகுலரா பண்ணக்கூடிய தர்ப்பணங்கள்ல நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டி அவா தாத்தா அப்படிதான் வந்துட்டு இருக்கோம். குரு அது மாதிரி அந்த அந்த வேதத்தை பொறுத்தியோ அந்த சூத்திரங்களை பத்தியோ மாறும். இந்த மகாலய பட்சத்தில் தான் நம்ம முன்னோர்கள் யாரெல்லாம் இருந்தாங்களோ அனைவருக்காகவும் செய்யக்கூடியது. ரொம்ப ஸ்பெஷல் டேஸ். இந்த சமயத்துல அவர்கள் வருகிறார்கள். இப்ப நம்ம கேட்கலாம், பொது உடனே நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், இப்ப தர்ப்பணம் பண்றதுலாம் அவங்களுக்கு போய் சேரதான்னா நம்ம பார்த்திருக்கோம். எப்படி இங்க இருந்து ஒரு பணம் அமிச்சா வேற ஒருத்தருக்கு போய் சேருறது, இங்க இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் பேசுறீங்க அங்க ஒருத்தருக்கு போய் சேருறது, இதெல்லாம் சேர்ற மாதிரி போறோம். அவர்கள் எந்த உருவத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு மறுபிறவியும் வந்திருக்கலாம். இப்ப நீங்க மறுபிறவின்னா அப்ப என்ன சட்டில் ஃபார்ம்ல வருவாளான்னா அந்த ஒரு அம்சம் இங்க வந்து அதை வாங்கிட்டு போறது. முன்னோர்கள் காலமா இருக்கா, சித்தியா இருக்கா, சில பேருக்கு மோட்சம் அடைஞ்சிருக்கலாம், மோட்சம் அடையாம மறுபிறவியும் வந்திருக்கலாம். வந்திருந்ததுன்னா அவர்கள் வேற எங்கேயும் இருக்கா. இப்ப நான் பண்ண தர்ப்பணம் அப்ப எப்படி பலன் அடையும்னா, இது வந்து அந்த வசுருத்ர ஆதித்யன்னு ஒரு 3 ஸ்தானங்கள் இருக்குங்க ஐயா. வசுருத்ர ஆதித்யன்னு தந்தையார் தாத்தா கொள்ளு தாத்தா வச்சுக்கோங்க, வசுருத்ர ஆதித்யா. அதே மாதிரி அம்மா அப்படின்னு வரும். இந்த ஸ்தானங்களுக்கு போயிடுங்க. ஸ்தானங்களுக்கு போய் அவர்கள் மூலியமாக அவ அந்த வேற ஒரு ரூபத்துல இருக்கவாளுக்கு அது போய் சேர்ந்துடும். அது போய் எப்படி ஒரு பணம் அனுப்புறோம், அது ஒரு காமனா ஒரு சிஸ்டம் மூலியமா அது டெலிவரி ஆறதோ அது மாதிரி அந்த அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறதுங்க. அவங்க காத்து ரூபமா இருக்கலாம், எப்படி வேணா வரலாம், முன்னோர்கள் எப்படி வரான்னு நமக்கு தெரியாதுங்க. அந்த சமயத்துல அந்த மகாலய பட்சம்ன்றது நமக்கு அது ஒரு முக்கியமான பட்சம். அந்த 15 நாட்கள், அதாவது பாத்ரபத மாசத்தில் வரக்கூடிய தேய்பிறை 15 நாட்கள். நம்ம தமிழ் படி புரிஞ்சோம், புரட்டாசி மாசம் அமாவாசைக்கு 5 நாள் முன்னாடின்னு வச்சுக்கோங்க. சரி, இப்போ முன்னோர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த அமாவாசை அன்னைக்குதான் வருவாங்களா இல்ல இந்த 15 நாள்களுமே அவங்களோட பிரசன்ஸ் நம்மளோட 15 நாட்கள் இருப்பாங்க. அதனால 15 நாட்களும் தர்ப்பணம் பண்ண. அதனால இது மட்டும் ஸ்பெஷலுங்க. அபரபக்ஷம்னு பேருங்க. அபரபக்ஷம்னா அந்த தேய்பிறைக்குங்க. பொதுவாவே தேய்பிறை நம்ம கிரகணம் போதும் பார்த்தோம், இந்த பௌர்ணமி இருந்ததுனால பௌர்ணமி முடிஞ்ச பிறகுதான் நம்ம தர்ப்பணம்னு பார்த்தோம். இந்த பட்சத்துல இந்த எல்லா பட்சங்கள்லயும் நீங்க பொதுவா தை அமாவாசை ஆடி அமாவாசைன்னு சொல்லுவா. அதை தாண்டி இந்த மகாலய அமாவாசைன்னா அமாவாசை மட்டும் இல்லாமல் பிரதமை முதல் அமாவாசை வரை இதுலயே ஒரு விதிவிலக்கு என்னன்னா, தினமும் தர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள் ஒரு நாள் அதிகமாக அடுத்த நாள் பிரதம வரைக்கும் பண்ணும். 16 நாட்கள் தர்ப்பணம். இப்ப நானா 16 நாள் தர்ப்பணம் பண்ணுவேன். முதல் நாள் இப்ப இந்த தடவை 8ஆம் தேதி ஆரம்பிக்கிறதுனா 22ஆம் தேதி வரைக்கும், புரட்டாசி 22 வரைக்கும் நான் பண்ணேன். 21 அமாவாசை வந்துருது. 21 செப்டம்பர் மகாலய அமாவாசைங்க. ஆனா 22 வரைக்கும் நான் பண்ணணும். இது டெய்லி பண்றவா 15 நாட்கள் செய்யக்கூடியவர்கள் அதிகமாக ஒரு நாள் செய்ய வேண்டும். இல்லங்க நான் இங்க தந்தையார் வந்து அஷ்டமி அன்னைக்கு சித்தி ஆனாங்க, அன்னைக்கு நான் பண்றேன், பண்ணுங்க. அதை தவிர்த்து முக்கியமான நாட்கள்லாம் இருக்குங்க. இப்போ வளர்பிறையில ஒருத்தர் வந்து வளர்பிறை தசமியில வந்து இதா இருக்கிறாரு. அப்ப அவருக்கும் இதே இது பட்சத்தில் எல்லாம் திதி மட்டும் தாங்க முக்கியம். அப்ப ரொம்ப கரெக்டா சரியான கேள்வி நீங்க கேக்குறது. ஏன்னா நம்ம சார்தம் பண்ணும்போது வளர்பிரியா தேய்பிரியா தானே பார்த்து பண்றோம். இந்த 15 நாட்கள் என்னன்னா என்ன திதி. இப்ப எங்க அப்பா பாத்தீங்கன்னா, எங்க அப்பா வளர்பிறை அஷ்டமி. இப்ப இது என்ன எங்க மகாலய பட்சத்துல என்ன உங்களுக்கு தேய்பிரை தானே, அன்னைக்கு அஷ்டமி அன்னைக்கு நம்ம விசேஷமா பண்ணுவோம். இந்த திதி தான் கணக்கு. வளர்பிறை தேய்பிரை இங்க கிடையாது. சார்தத்துக்கு உண்டு. திவசம் பண்றீங்க பாருங்க, அப்ப வந்து நம்ம பார்க்கணும் வளர்பிரியா தேய்பிரியான்னு. இதுக்கு வந்து பார்க்க வேண்டியது. சரி, இப்போ அவசியம் தினமும் பண்றதே நிறைய பேருக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னா, குறைந்தபட்சம் இந்தந்த நாட்கள்ல எல்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னா அது என்னென்ன நாட்கள் இருக்குங்க? அதாவது நம்ம தினமும் செய்ய முடியாதவர்களுக்கு என்னன்னா, முதல்ல சொல்றேங்க, முதல் நாள் மகாலய பட்சம் வந்து இந்த தடவை 8/9/2025 திங்கட்கிழமை ஆரம்பிக்கிறது. அதுல பாத்தீங்கன்னா மகாபரணின்னு வருங்க. பரணி நட்சத்திரம் யமனுக்கு உரிய நட்சத்திரம்னால அவர் யமன் தானங்க பாதுகாக்கிறார் எல்லாரையும். சோ மகாபரணின்றது 12th செப்டம்பருங்க. ஆவணி மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமைங்க. அன்னைக்கு பண்ணலாங்க, மகாபரணி அன்னைக்கு பண்ணலாம். அதுக்கப்புறம் மத்தியாஷ்டமின்னு இருக்குங்க. அஷ்டமி திதி என்ன உங்களுக்கு ஏற்கனவே அஷ்டமி திதியோட உயர்வு பார்த்தோம். இந்த பக்கம் 7, மொத்தம் 15 நாட்கள். இந்த பக்கம் 7, அந்த பக்கம் 7, நடுவுல 1. அப்ப இந்த 15 நாட்கள் நடுவுல வருதுன்னா மத்தியாஷ்டமி அன்னைக்கு பண்ணலாம். இந்த தடவை என்னைக்கு வருது மத்தியாஷ்டமி வந்து 14/9ங்க. 14/9/2025 ஞாயிற்றுக்கிழமை, ஆவணி மாதம் 29ஆம் நாள் இது இருக்குங்க. அப்புறம் வியதிபாதம்னு ஒண்ணு இருக்கு. வியதிபாதம்னு அந்த வியதிபாதம் வந்து அவ்வளவு முக்கியமான ஒரு இதுங்க. வியதிபாதம்ன்றது
அந்த வியதிபாதத்துல பண்ணும்பொழுது நமக்கு அவ்வளவு க்ஷேமங்கள் கிடைக்கிறதுங்க. இந்த தடவை நவமி அவிதவா நவமின்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு சுவாசினியா சித்தியா இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் அன்னைக்கு விசேஷமா அன்னைக்கு அவள் நினைச்சுன்னு பண்ணுவா. சுவாசினிகளுக்கும் அன்னைக்கு விசேஷமா பண்ணலாம், அன்னைக்கு பண்ணலாம். அதுக்கு மட்டும் தனியா பண்றவா, டெய்லி தர்ப்பணம் பண்றவா நானா டெய்லி பண்ணிட்டே இருக்கணும். இப்ப நம்ம வீட்டுல யாராவது சுவாசினி சித்தியா இருக்கா, அவளுக்கு பண்ணணுச்சுன்னா அன்னைக்கு விசேஷமா பண்ணலாம். அன்னைக்கு அதே மாதிரி வியதிபாதம்னு அந்த இதுவும் வருதுங்க. இப்ப வரத்துல புரட்டாசி மாசம் பிறந்துருதுங்க. இப்ப நீங்க கேட்டீங்களா புரட்டாசி மாசம், புரட்டாசி மாசம் கஜச்சாயின்னு பிரதோஷத்து அன்னைக்கு வருங்க. சன்னியஸ்த மகாலயம்னு ஒன்று இருக்கு. சன்னியஸ்த மகாலயம் சன்னியாசிகள்னா சித்தியா இருக்காங்க பாருங்க, அவங்கள நினைச்சுன்னு பண்ணலாம் தனியா. சன்னியாசிகளுக்கு ஒண்ணு இல்ல, மோட்சம்னா கூட அவங்க முன்னாடி பிறந்ததுன்னு அப்புறம் சன்னியாசம் வாங்கியிருக்காங்க. அந்த அதனால நமக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு அவா கூட. நம்ம அவளுக்கு சன்னியஸ்த மகாலயம்னு சன்னியாசிகளுக்குன்னு நம்ம நினைச்சுன்னு பண்ணலாம். அப்புறம் கஜச்சாயின்னு இருக்குங்க. கஜச்சாயான்னு சாயான நிழலுங்க. ஒரு யானையுடைய நிழல்லாம் பிரம்மாண்டமா இருக்கு பாருங்க, நிறைய ஐஸ்வர்யங்கள் நிறைய நன்மைகள் தரக்கூடியதுங்க. அப்ப அன்னைக்கு பண்ணும்பொழுது நமக்கு அது வந்து 19th சன்னியஸ்த மகாலயம் வந்து 18th செப்டம்பர், புரட்டாசி மாசம் 2ஆம் நாள் வியாழக்கிழமைங்க. இந்த கஜச்சாயின்றது என்னன்னா, கஜச்சாயா வந்து 19th செப்டம்பருங்க 2025, புரட்டாசி மாதம் 3ஆம் நாள் வெள்ளிக்கிழமைங்க. அதுக்கப்புறம் நமக்கு சஸ்திரஹத மகாலயம்னு இருக்குங்க வேணும்னா, அது வந்து 20th செப்டம்பருங்க. சஸ்திரஹதம்னா சஸ்திரம்னா வெப்பன்ஸுங்க. இங்க வந்து நமக்கு இந்த வெப்பன்னால இப்ப நம்மளுடைய ஜவான்கள்லாம் இப்படி இவ்வளவு பேர் நமக்குன்னு தியாகம் பண்றோம், அவளுக்கு நம்ம நினைச்சுன்னு பண்ணலாம். சஸ்திரம்னா வெப்பன், அஸ்திரம்னா மந்திரங்கள்னால வெப்பன், அஸ்திரம். சஸ்திரம்னா பிசிக்கல் வெப்பன், சஸ்திரஹதம்னா இந்த வெப்பன்ஸ்னால அடிச்சு இறக்கக்கூடியவர்கள். நம்முடைய ஜவான்களுக்கு நினைச்சுட்டு நம்ம பண்ணலாம், கண்டிப்பா பண்ணணும். அன்னைக்கு வேணும்னா இதெல்லாம் வேணும்னா தான் இந்த டேட்ஸ் முக்கியமான டேட்ஸுங்க. அது 20th செப்டம்பருங்க. அப்புறம் 21st செப்டம்பர் புரட்டாசி மாசம் 5ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மகாலய அமாவாசை இல்லைங்க. இந்த 14 நாள் என்னால முடியலைங்க. தடவை கரெக்டா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு, அன்னைக்கு கண்டிப்பா பண்ணணுங்க. மகாலய அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பா பண்ணணும். அதுக்கு அடுத்த நாள், அதாவது நம்ம இப்ப நாங்க இது மாதிரி ஒரு பட்சம் பண்றவா அடுத்த நாளும் 22 செப்டம்பர் புரட்டாசி மாசம் 6ஆம் நாள் நவராத்திரி ஆரம்பம், அன்னைக்குதான் நமக்கு இது பூர்த்தியாரு. அதாவது 8th செப்டம்பர் 2025 to 21st வந்து அமாவாசை அன்னைக்கு. அதுக்கு அடுத்த நாள் 22nd வரைக்கும் 16 நாள் பண்ணக்கூடியவா. செலக்டிவா பண்றவா இந்த டேட்ஸ் நான் சொன்ன மாதிரி பண்ணலாம். அப்புறம் இந்த எதுவுமே பண்ண முடியல, அமாவாசை அன்னைக்கு 21st செப்டம்பர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நாள்கள்ல நம்ம பெரும்பாலும் இதை செய்யாம இருந்தா நல்லது அப்படின்னா என்னென்னலாம் அவாய்ட் பண்ணணும் இந்த 15 days நம்ம செய்யறது? ஆமா, பொதுவா நம்ம இதெல்லாம் செய்யக்கூடாது, இந்த காலகட்டத்துல இதை செய்யாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? அசைவ உணவு சாப்பிடக்கூடியவர்கள் சாப்பிடாமல் இருக்க வேண்டுங்க. பிரம்மச்சரியமாக இருக்க வேண்டுங்க. பிரம்மச்சரியமாக இருக்க வேண்டும் முடிந்த அளவிற்கு. இப்ப வெளியூர் செல்கிறார்கள், தர்ப்பணம் செய்யவில்லை அப்படின்னா தவிர்க்க முடியாமல் இருந்தால் வெளியில் சாப்பிடலாம்னு இல்ல, வெளியில் சாப்பிடாமல் இருப்பது நல்லது. வீட்டுல மட்டும் சாப்பிடுறது நல்லது. டிராவல் பண்றவங்களும் ஒண்ணும் சொல்ல முடியாதுங்க. நான் சொல்றது தர்ப்பணம் பண்ணல, நான் டிராவல் பண்றேன், அவங்களும் ஒண்ணும் சொல்ல முடியாது. சைவ உணவா சாப்பிடுங்க, முடிந்த அளவுக்கு வெளியில் சாப்பிடாமல் இருப்பது நல்லது. அப்புறம் அந்த வெங்காயம் பூண்டு இதை கூட நாம் தவிர்த்து விட வேண்டியது, தவிர்த்து விடுறது நல்லது. இந்த 15 நாள் சினிமாஸ் இது மாதிரி அதெல்லாம் போகாம இருக்கிறது. நம்ம முத்திய முழுக்க நம்முடைய முன்னோர்கள் எப்படி நம்முடைய தாய் வந்து அந்த 10 மாதங்கள் நம்ம சுமந்தா எவ்வளவு இருப்பா, அவளுக்கு ஐஸ்கிரீம் பிடிச்சிருக்கோம், சாப்பிட மாட்டா, எல்லாம் பிடிச்சிருக்கோம். நமக்குன்னு அந்த குழந்தைக்குன்னு இருக்காரு, தந்தையார் அது மாதிரி கர்ப்பதீட்சை இருக்காரு, தாடினா வச்சுட்டு இருக்காரு, எவ்வளவு இன்கன்வீனியன்ஸ் இருக்கலாம், ஆனா குழந்தை நல்லா இருக்கணும்னு இருக்காரு. அப்ப நம்ம முன்னோர்களை நினைத்து இருக்கக்கூடிய ஒரு இதனால ஒரு விரதம் போன்று. அதே மாதிரி முக்கியமா க்ஷவரம் பண்ணிக்கூடாதுங்க, ஷேவ் பண்ணிக்கூடாதுங்க அந்த 15 நாட்கள். இது வந்து தர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள் தான். அதாவது அம்மா அப்பானா இருக்கா, அவ ஆபீஸ்ல போறான்னா நீங்க அது அவளுக்கு ஒன்னும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை. இந்த அளவுக்கு இருப்பது நல்லது. இந்த மெயினா தர்ப்பணம் செய்யக்கூடிய தகுதியுடையவர்கள் அவர்கள் செய்கிறார்களோ இல்லையோ, அவர்கள் ஒரு நாள் தான் செய்யறோம், 15 நாள் இருக்கு, அமாவாசை மட்டும் தான் செய்யறதா இருந்தா கூட 15 நாள் ஷேவ் பண்ணாம இருக்கணும், நல்லது. சொல்லலாங்க. ஆபீஸ்ல சொன்னா ஏத்துப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்மளே தான் பயப்படுறோம், என்ன நினைச்சுப்பாங்க ஏதுன்னு நினைக்கிறோம். நம்ம சொன்னா கண்டிப்பா எல்லாம் புரிஞ்சுக்கிறா, இப்ப எல்லாம் புரிஞ்சுப்பா. ஏன்னா அது நம்ம முன்னோர்கள் நினைத்த சம்பந்தம் இருக்கும். அப்ப க்ஷவரம் பண்ணிக்க கூடாது. நம்ம இப்போ கோலம் போடுறது இந்த 15 நாள் வீட்டுல பூஜை எல்லாம் பண்றோமேங்க, கோலம் போடணும். அது நான் தர்ப்பணம் பண்ணிட்டு விட்டு அப்புறம் போடலாம்.
போடலாங்க. ஓகே. இந்த 15 நாட்களும் தர்ப்பணம் பண்றதுக்கு ஏதாவது பொதுவா ரூல் என்னன்னாங்க, ஸ்ரார்த்தமா பண்ணணுங்க. திவசம் போது ஸ்ரார்த்தம், பார்வணம்னு பேருங்க. பார்வணம்னா ஹோமம் செய்து எப்படி வருடத்திற்கு ஒரு முறை நாம் செய்கிறோம் அல்லவா, திவசம் என்று கூறி பிராமணர்களை கூப்பிட்டு சாப்பாடு போடுவோம். ஒரு வழக்க முறை, அவர்களுடைய வழக்கு எப்படி இருக்கோ பண்ணலாம். அவர்கள் எப்படி செய்கிறாரோ அது போன்று விஸ்தாரமாக செய்ய வேண்டிய நாட்கள் தாங்க இது. அதையெல்லாம் எளிமைப்படுத்தி குறைந்தபட்சம் தர்ப்பணம் செய்வதுங்க. குறைந்தபட்சம் ஆமரூபம்னா அரிசி, வாழைக்காய், மரண இதுல நிறைய இது இருக்கு. இரண்ய ரூபம், ஆமரூபம்னா சமைக்காத பதத்திற்கு ஆமரூபம் என்று கூறுவார்கள். அது பண்றதுங்க. உத்தமம் என்னன்னா, நம்ம சொன்ன மாதிரி இந்த 10:30 மணிக்கு மேல பண்றது நல்லதுங்க. அது நல்லதுங்க. 10:30 மணி அதுக்கு மேல பண்றது நல்லது. இப்போ ஆபீஸ் போறா ரொம்ப தவிர்க்க முடியல, ஒரு 8-8:30 மணிக்கு மேல வச்சுக்கலாங்க. இப்போ டூ ஏர்லி 6 மணிக்கு பண்றதெல்லாம் தவிர்த்துடணுங்க. இது ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிக்கணுங்க. யூ கேன் ஒர்க் லேட். நீங்க 5 மணின்றது 7 மணி வரைக்கும் வேலை பாருங்க, ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுப்பா. இதனால நமக்கு ஒரு நன்மை ஏற்பட போறதுன்னு நல்லதுங்க. பேண்டமிக் போது நம்ம ஒர்க் பண்ணோமேங்க, வீட்டுல இருந்தா நாங்க பண்ணோம். பேண்டமிக் போது 2 வருஷம் நம்ம உள்ளதான் நாங்க பண்ணோம். அப்ப இந்த 15 நாட்கள் நம்ம அந்த பர்மிஷன் காதல பண்ணிட்டு ஆகாரம் நல்லா ஃபுல்லா சாப்பிட்டுட்டு போயிட்டு ஈவினிங் வந்து நீங்க ஒரு ரெண்டே வேலை சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தவிர்த்துடணுங்க. தர்ப்பணம் பண்ணும்போது ஒரு வேளை சாப்பாடு, நைட்டு இதுவா டிஃபன் மாதிரி சாப்பிட்டுக்கலாங்க. சாப்பாடு ஒரு வேளை தான் சாப்பிடணும். சாப்பாடு ஒரு வேளை சாப்பிடணும். ஓகே ஓகே. இரவு வந்து ஏதாவது சாதாரணமா டிஃபன் மாதிரி எடுத்து அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பலகாரம்னா பழம்னா, அந்த காலத்துல பலகாரம்னா இப்ப நம்ம டிஃபன் வச்சுட்டோம். பழம்னா பழங்கள் சாப்பிட்டு இருந்தா இதை வந்து டிஃபன் ஆக்கிட்டோம். பலகாரம்னா பலகாரமா இருக்கு, காரமா சாப்பிட்டு இருக்கோம். என்ன முடிகிறதாங்க இதெல்லாம் நான் இந்த காலத்துல ஏதோ பண்றாளேங்க. நான் எப்படி பார்க்கறது, எவ்வளவோ சூழ்நிலைகள் நமக்கு புத்திய செய்ய விடாமல் தடுக்கிறதுக்கு 1000 காரணங்கள் இருக்குங்க. அதெல்லாம் தாண்டி யாரோ செய்கிறார்கள். மகாலய பட்சத்தில் நம்முடைய பித்ரு தோஷங்களை போக்கக்கூடியது, நம்முடைய பித்ருக்களை திருப்தி செய்யக்கூடியது, நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு ஒரு பலத்தை சேர்க்கக்கூடியது. இப்ப நம்ம குழந்தைங்க எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா கண்டிப்பா பண்ணணும். கண்டிப்பா. ஓகே. இந்த எள்ளும் தண்ணீரும் நம்ம ஏற்கனவே பாத்துருக்கோம் பாருங்க. அமாவாசைக்கு அந்த எள்ளும் தண்ணீருக்கும் ஒரு சக்தி இருக்கு. சோ கண்டிப்பா மகாலய பட்சம் எதுவுமே பண்ண முடியாத மகாலய அமாவாசை. அந்த டைம் கூட உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது வந்து ராமேஸ்வரம் இது மாதிரி பெரிய க்ஷேத்திரங்கள்லாம் அங்க டைம்னா முடியாதுங்க. காலங்கத்துல 5 மணில இருந்து கூட்டம் இருக்கும். பெரிய க்ஷேத்திரங்களை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. ராமேஸ்வரம் இந்த கடல்ல போய் தர்ப்பணம் பண்றாங்க, காவிரி இதுல என்ன பண்ணுவா, அந்த மாதிரி இருக்கு. காலையில கியூ வந்துரும். அது மாதிரி இந்த சட்டை போட்டுக்காம இருந்து நல்லதுங்க. சட்டை போட்டு கூடாதுங்க. சில பேர்னா சட்டை போட்டு அப்படியே பண்றா. தைத்தது ஆண்கள் வந்து தைச்சது ஸ்டிச்சடு இது போட்டு கூடாதுன்னு விதி. நீங்க சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்களுடைய புனித இதுக்கு போறச்ச கூட அவ சட்டை போட்டுக்க மாட்டான், தைத்தது போட்டுக்க மாட்டான். நிறைய சமயங்கள்ல மற்ற சமயங்கள்ல இருக்கு. நம்ம சனாதனத்துல இது அதுதான் அடிப்படை. தைச்சது போட்டுக்கூடாது. இது மாதிரி காலங்களே அப்ப கோவிலுக்கு போகும்போது நம்ம தைச்சது போட்டுக்காம இருக்கலாமே, துண்டு மாதிரி. இப்ப கேரளால நம்ம எதுவுமே நம்ம கம்பல்ஷனா இருந்தாதான் பண்றோம். கேரளால போனா நம்ம பண்றோமே, அப்பதான் கோவிலுக்குள்ள போக முடியும். அது வந்து என்னன்னா நமக்கு நன்மை பயக்கக்கூடியதுன்னு தெரிஞ்சா நம்மளே பண்ணுவோங்க ஐயா. தர்ப்பணங்கள் பண்ணும்போது நான் நிறைய இடங்களை பார்த்திருக்கேன். நான் நேரம் சொல்ல முடியல, பட் அது மாதிரி செய்யும் பொழுது அது ஒரு பலன். இப்ப திரும்ப கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த காலகட்டத்துல இப்போ சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை செய்யலாமா, அந்த நேரத்துல பெண் பார்க்கலாமா, அந்த நேரத்துல வந்து ஜாதக பொருத்தங்கள் பார்க்கறது, அந்த மாதிரியான விஷயங்கள் செய்யலாமா, வீடு மாறலாமா, இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் எப்பவுமே ஸ்டாண்டர்டா நமக்கு இருக்கு. அதெல்லாம் செய்யலாமா? கூடாதுங்க. முழுக்க நம்ம கவனம் முழுக்க பித்ருக்கள்ல தான் இருக்கணும். இந்த 15 நாள் அதெல்லாம் எடுத்து ஓர வச்சிடணும். அப்பதான் கவனம் முழுக்க அதுலயே இருக்குங்க. ஒரு யாகங்க, பித்ரு யஜ்ஞம் மாதிரி. இது நம்ம முன்னோர்களை நினைத்து குறித்து முக்கியமான காலகட்டம் பாருங்க. 15 நாட்கள் தானே. அந்த பலத்துடன் அதுக்கப்புறம் பார்க்கும்போது பொதுவாக தேய்பிரையிலேயே ரொம்ப பண்ண மாட்டோம் நம்ம பொதுவாகவே. சில பேர் சொல்லுவாங்க ஜாதகம் பார்க்கலாம், மற்றதெல்லாம் பார்க்கலாம், நீங்க இது மட்டும் அப்புறம் பார்க்கலான்னுவா. நம்முடைய இது வந்து அது அந்த சமயத்துல நம்முடைய முழு கவனம் நம்முடைய முன்னோர்களில் தான் இருந்தாலும் அதெல்லாம் வந்து ஒரு 15 நாள் ஒத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கலாம். நவராத்திரி போது ஆரம்பிக்கலாமே, நல்லா அம்பாளுடைய சக்தியோட ஆரம்பிக்கலாமே. பாருங்க, கரெக்டா மகாலயம் முடியறது உடனே நவராத்திரி ஆரம்பிக்கிறது. இந்த தெய்வங்கள் கூட முன்னாடி முன்னோர்களை ஆராதித்து பிறகு என்னிடம் வா என்றுதான் கூறுகிறார்கள். ஏன்னா கடவுளுடைய பிரதிநிதிகள் தானே நம்முடைய பெற்றோர்கள். அதான் தந்தை தாய் பேன் நன்றி மறவேல் என்று அடிக்கடி நாம் இதை நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய பெற்றோர்கள் இருக்கும் பொழுது அவர்களை நாம் பாதுகாக்க வேண்டும். பாதுகாப்பது என்று கூறக்கூடாது, நம்முடைய கடமையை நாம் ஆற்ற வேண்டும்.
பாதுகாப்பது என்பது அதிகமான வார்த்தை. நாம் என்ன அவர்களை பாதுகாப்பது, அது தவறான வார்த்தை, மன்னிக்க வேண்டும். ஆனால் நம்முடைய கடமை என்னவோ அதை செய்ய வேண்டும். அவர்கள் காலமான பிறகு இந்த பித்ரு கடன்களை நாம் செய்ய வேண்டும். கடன் இல்லாமல் இருந்தால் நமக்கு அந்த மோட்சமானதும் கிடைக்கும். நம்முடைய இந்த பிறவியில் நம்முடைய குழந்தைகள் எல்லாமே அந்த சம்பந்தமுடையவர்கள் தானே. அப்ப அவர்களுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையானது அமையும். எளிமையான வழியில் உயர்ந்த பலனை அடையக்கூடிய இந்த 15 நாட்கள் கிடைக்கும் மகாலய பட்சம். அற்புதம், அற்புதம். நேயர்களே, மகாலய பட்சம் குறித்து அடிப்படையான கேள்விகள்லாம் கேட்டிருக்கேன். எந்தெந்த தினங்கள்லாம் முக்கியமானது அப்படிங்கிறதையும் ஐயா சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்களாலெல்லாம் எவ்வளோ கடைபிடிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் இதை கடைபிடிங்க. இது தொடர்பாக ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் மறக்காமல் கேளுங்க. நான் ஐயா கிட்ட கேட்டு நிச்சயமாக உங்களுக்கு பெற்றுத்தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சக்திவிகடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐயா நமஸ்காரம். நமஸ்காரங்கள். 91 ஆண்டுகள் பாரம்பரியம், 5 தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ். ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ்பிஎஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. இன்றே கேட்டு வாங்குங்கள்.